இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பெப்பர் சிக்கனு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். 10 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுடலாம். 1 கிலோ சிக்கனை நம்ம ஊற்றின ஆயிலு, சிக்கனோட ஃபேட்டு எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகி ஒரு எண்ணெய் பதமாக அப்படியே வந்து சைடில் நிற்கும் பாருங்கள். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். 100 கிராம் தக்காளி போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை சிக்கனில், ஆனால் ஒவ்வொரு சிக்கனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகுது பாருங்கள் தண்ணியை. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூள் போட்டோன்னே இந்த கிரேவியோட கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதே அப்படியே ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு நிமிஷம் நம்ம விடுவோம். அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பெப்பர் சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு.